2 விஷயம் காமேஷ், இந்த தன்மையை எப்படி பார்க்குறீங்க? இப்போ விஜய் அவர்கள் கொள்கை எதிரியாக அறிவிச்சார், ஆதரவு கொடுத்தவங்கெல்லாம் பாராட்டினாங்க. எதுக்காகன்னா எங்கள்கிட்ட தான் வந்து கேட்டாங்க, மதச்சார்பின்மை மதசார்பற்ற அணிக்காக தான் எங்களை வந்து விஜய் அவர்கள் பார்த்தாங்க, அதனால தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் கூட நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணலன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் திரும்ப இப்போ விமர்சனங்கள் எப்படி வருதுன்னா, ஒவ்வொரு ஆதரவு சக்திகளிடமிருந்து இல்லை இது பாஜக ஆட்சி தான், இல்லை இவர் பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இல்லை, திரும்பவும் திமுக ஒரு புதுப்பித்தல் மாதிரி கடந்த கால இதெல்லாம் பேசுகிற தன்மை. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த ஆதரவு கட்சிகளோட நிலைப்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நெறியாளரோட பர்மிஷனோட ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு பாட்டி அம்மா தம் பேரனை கூட்டிக்கிட்டு நெறியாளர் கிட்ட இது பர்மிஷன் இதுக்கு வாங்கணும் இல்லையா? இது வந்து முக்கியம். சாதாரண ஒரு வினாக்களுக்கு பதில் சொல்றதுன்றது வேற. ஒரு இந்த விஷயத்தை எடுத்து வைக்கும்போது ஒரு இது இருக்கு, சோஷியல் ஸ்டேட்டஸ் கணக்கு இருக்கிறதுனால நம்ம சொல்லி பேசுவோம். ஒரு பாட்டி அம்மா வந்து தம் பேரனை கூட்டிட்டு ஒரு சாமியார் கிட்ட போனாங்களாம், குருஜி கிட்ட. குருஜி, என் பேரன் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான், அவனுக்கு கொஞ்சம் அறிவுரை கொடுங்க அப்படின்னாராம். அந்த குருஜி அந்த பேரனை பார்த்துட்டு பாட்டி அம்மாட்ட ஒரு 10-15 நாள் கழிச்சு கூட்டிட்டு வாங்க பேசலாம் அப்படின்னா. ஒரு 15 நாள் கழிச்சு வந்த உடனே அந்த பேரண்ட்டை இந்த விஷயத்த சொல்லும்போது, தம்பி ஸ்வீட்டு ரொம்ப சாப்பிடாத, வயிற்றுல பூச்சி வரும், பல்லு கெடுதல், எல்லாம் உடம்புக்கு கெடுதல் எல்லாத்தையும் அறிவுரை கொடுக்குறாரு. இந்த பாட்டியம்மா வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க குருஜியை. குருஜி, 10 நாள் முன்னாடி நான் வந்தேன், இது அங்கேயே சொல்லியிருந்துருக்கலாமே, ஏன் 15 நாள் கழிச்சுக்கு அப்புறமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, 10-15 நாள் கழிச்சு சொல்கிறீங்கன்னு போது, நானே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் ஒருத்தருக்கு அறிவுரை கொடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 10-15 நாளாக நான் நிறுத்தணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும், அதனால அந்த தகுதியை நான் வளர்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேச முடியும் அப்படின்னாராம். இதை ஏன் சொல்ல வர அப்படின்னா, நல்லக்கண் ஐயா மாதிரிலாம் வந்து எங்களுக்கு ஒரு எங்களை மாதிரி இளைஞர்கள், கலாம் ஐயா, நல்லக்கண் ஐயா மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். சரி, இப்படி ஒரு அரசியல்வாதி இருக்காரா, இப்படி நம்மளால இருக்க முடியுமா, அட்லீஸ்ட் ட்ரை பண்ண முடியுமான்ற இடத்துல இருக்கிறோம். ஸோ அந்த நேத்திக்கு அந்த அவரோட சிலையை திறக்கும் போது அந்த தகுதி இருக்கா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லை எங்களை மாதிரி இளைஞர்கள். அதுக்காக எடுத்து வச்ச ஒரு சின்ன கதையாக வைக்கிறேன். இல்ல நான் உங்களை கதை அனுமதிச்சதுனால எனக்கு உரிமை உண்டு. அதுல அந்த பாட்டிமா யாரு, அந்த குரு யாரு, அரசியல்ல யாரு? எனக்கு 15 நாள் டைம் கேட்டார்ல, அவர் யாரு? அதுதான் சொல்ல வரேன், அதுதான் சொல்ல வரேன். இந்த இடத்துல பார்க்க வேண்டியது அந்த இடத்துல இருக்கிற அந்த தகுதியும் அதற்கான விஷயத்தை உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்ல எனக்கு புரியலையே. இல்ல அதுதான் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரியும். கதை சொல்லாம இருந்திருக்கணும், கதை சொல்லிட்டா இல்ல இது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரியும். யாரு தகுதி, அந்த தகுதி சிலையை தரப்பவர்களுக்கு இருக்கா இல்லையா? எனக்கு புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன். இல்ல நான் சொல்லிடுறேன். நான் ஒரே ஒரு விஷயம், நல்லக்கண் அவர்களுடைய வாழ்ந்த களத்தில் இருந்த அந்த இயக்கத்தினர் அவருக்கு மரியாதை செலுத்த ஒருத்தர் அழைக்கிறாங்க. நீங்க யாருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களோ அப்ப அழைச்சவங்களையும் நீங்க கொஸ்டின் பண்றீங்க. யாருக்கு அதிக பாத்தி, அதனால அதை தள்ளிடுவோம். இந்த தகுதின்ற விஷயத்தை விட்டுட்டு கிரவுண்டுக்கு வந்துடலாம். இப்ப நீங்க எடுக்கும்போதே முதல்ல சொன்னீங்க ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இது முக்கியமான தலைப்பாகல, குழப்பமான தலைப்பா தான் முதல்ல உட்காருது. அதுதான் அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளேயே 2 பிளவுகளாக இருக்கிறது. ஒரு சைடு வந்து இன்றும் இப்ப நீங்க சொன்ன ஷானவாஸ்லாம் இருக்கட்டும்னா, அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார் முழுசா சந்திரமுகியா மாறிட்டாங்கன்ற மாதிரி அவர்லாம் கிட்டத்தட்ட முழுசா திமுகவே மாறிட்டாரு. எங்களுக்கு அப்படிதான் தெரியுது பார்க்கும்போது. இவ்வளவு நாள் கேள்வி சார் இருங்க சார், அதான் சார் வரேன். இவ்வளவு நாள் எந்த கேள்விகளும் கேட்காம அப்ப 2021 2026 வரைக்கும் நடந்த ஆட்சி வந்து மிகப்பெரிய, இப்ப இவர் கேட்டார் இல்லையா, மொத்த பாஜகவே மாறிவிட்டது, அதாவது வந்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு பாருங்க, மனோன்மணியம் சுந்தரனார் இதுல வரும்போது 3வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னாரு. இதே திமுக ஆட்சியில அவங்க கூட்டணி வச்சிட்டு இருக்கும்போது 2023 அண்ணாமலையார் இதுல வந்து நடக்கும்போது RN ரவி பட்டமளிப்பு விழால 4 மணி நேரம் நடந்தது ஃபங்க்ஷன்ல தேசிய கீதம் முதல்ல பாடப்பட்டுச்சு, கடைசியில தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து பாடவே இல்லை. அதுல இது நடந்திருக்கு. இது எல்லாரும் பேசுறாங்க. பொன்முடி அமைச்சரா இருக்கும்போது இப்போ இதே அந்த ஷானவாஸ் அப்ப எந்த கேள்வி எடுத்து வைக்கலையே. இல்ல காமேஷ், நம்ம ஒரு அரசு நிகழ்வில் தமிழ்நாடு அமைச்சர்கள் கலந்து கொண்டு அங்கு தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்படலைன்றது ஒரு பெரிய செய்தி. எனக்கு எல்லாருமே சொல்றீங்க, அது உண்மையா என்ன நம்ம அதை ஃபேக்ட் செக் பண்ணணும். நான் அதை தான் சொல்றேன். நான் ஏன்னா அது சொல்றீங்க, அப்படி நடந்துதா என்ன, நீங்க தான் பத்திரிகையாளர் சொல்லணும். எனக்கு அப்படி ஒரு விமர்சனம் வந்த மாதிரிலாம் தெரியல. வந்திருக்கு, அதனாலதான் தாவேகா விமர்சிச்சு அந்த டைம்ல. தாவேகா விமர்சிக்கல சார். 2023 தாவேகா கட்சியே ஆரம்பிக்கல. 23 சொல்றீங்க. 2023 பொன்முடி
உயர்கல்வி அமைச்சரா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் இல்ல பண்ணிருக்காங்கல்ல 2023 சார் உயர்கல்வி அமைச்சரா இருக்கும்போது இல்ல எதிர்க்கட்சியா சொல்றாங்க சார், நான் ஆளுங்கட்சி சொல்லல. யாருமே இந்த விமர்சனங்கள் ஷானவாஸ் சொல்றாருல பாஜக தான் ஆள்கிறது, பாஜக உள்ள வந்துருச்சு, அதுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லி எடுத்து வைக்கிறாங்கல்ல. அட்லீஸ்ட் இங்க தமிழ் தாய் சரி ரைட், எல்லாருக்குமே மாற்று கருத்து இருக்கு, நாங்களும் எதிர்க்கிறோம். டி நிர்மல்குமார் ரொம்ப தெளிவுபடுத்துறாரு, நடக்க வாய்ப்பு இது வந்து நாங்க என்ன விசாரிக்கிறோம், பட் கண்டிப்பாக நாங்கள் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்வினை வாதத்தை வச்சுட்டாரு. பட் இதே இவங்க சொல்ற இதுல சிவிசிகால இருக்கிற ஆலு ஷானவாஸ் இதற்கு எந்த குரலும் கொடுக்கலன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் நான் கேக்குறேன், அதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணணும். ஒரு பாயிண்ட் சார், இதுல காமேஷ் இந்த டிபேட்டினுடைய மைய இலைன்றது விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்புல எப்படி இருக்கார், அதை ஒட்டி தான் நகர்றதா பார்க்கிறோம். நம்மள ஒரே ஒரு விஷயம், தாவேகாவிலேயே முதல்வரே என்ன சொல்றாங்க சட்டமன்றத்துல, நாங்க திமுக மாதிரிலாம் தேவையில்லாததுக்கெல்லாம் பாஜகவை எதுக்க மாட்டோம். அப்ப அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவ்வளவு பாஜக எதிர்ப்பு திமுக வச்சிருக்குன்னு முதல்வரே பாராட்டி, அது ஒரு மறைமுக பாராட்டு தானே. இல்ல சார், இப்போ அதுதான் நீங்க வந்து எதிர்க்கலன்றீங்களே எப்படின்னு கேக்குறேன். யார் எதிர்க்கலன்னு சொல்றோம்? திமுக அப்ப வந்து பாஜகவை எதிர்க்கலன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, நான் சொல்றது இப்போ ஆலு ஷானவாஸ் சொல்றாருல பாஜக தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுன்றது அந்த ஒரு கம்பாரிசன். அதுல வந்து சில விஷயங்கள் எடுத்து வைக்கும்போது திமுக மாதிரி பாஜகவை எதிர்க்க மாட்டோம்னு முதலமைச்சர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் அவர் நினைவுபடுத்துறாரு. அதாவது முதலமைச்சர் விஜய் சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் எதிர்க்க மாட்டோம்ன்றது வந்து எக்ஸாக்டா இந்த விஷயத்துல கொள்கை ரீதியாக எதிர்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு ஒன்றிய அரசும் ஒரு மாநில அரசும் எவ்வாறு ஒரு கூட்டாட்சியாக கவர்மெண்ட் நடத்தணும்னு இருக்குல்ல, அந்த நிலைப்புள்ளியில மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது சரிதான், ஒரு கவர்னன்ஸ்ல நாங்க இருப்போம் ரெண்டு அரசுகள். ஆனா இப்ப நான் தலைப்புக்குள்ள வரேன், ஏன் இந்த கட்சிக்குள்ளேயே ஏன் சிபிஎம்ல அப்படி நிலைப்பாடு இருக்கு, சிபிஐல இருக்கு, விசிகாவில் இருக்கு, இருவேறு கருத்துக்கள். கிட்டத்தட்ட முத்தரசன் அவர்கள் பேச்சை கோட் பண்ணாங்கல்ல ஜீவால், அந்த அளவுக்கு இருக்கே. அதை எப்படி? அதுதான் சொல்றேன் சார், ரெண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு கட்சிக்குள்ளே ரெண்டாக, இப்ப நீங்க ரொம்ப சிம்பிளா இப்ப நீங்க எடுத்தீங்க வச்சுக்கீங்களா, இப்ப அதிமுக எடுத்தீங்க வச்சுக்கீங்க, ரெண்டு நிலைப்பாடுல இருக்கு. ஒரு கூட்டம் வந்து எடப்பாடி தலைமைன்னு ஒண்ணு நிக்குது, இன்னொரு கூட்டம் எடப்பாடி தலைமையே வேண்டான்னு நிக்குது. இப்ப ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அப்ப அந்த மெஜாரிட்டி மன்னிக்கவும், அன்று தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அப்படின்னு தான் செய்தி இருக்கு. அதுதான் தமிழ்தாய் வாழ்த்து, அதனாலதான் நான் திரும்ப எல்லா புரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்றத. அந்த கான்வகேஷன்ல விஜய் அந்த கான்வகேஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. அது வாங்குற மாணவர் வந்து ஏற்கனவே திரு RN ரவி அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னால் அசம்பிளில இருந்து வாக் அவுட் பண்ணார்ல, அதுக்கு ப்ரொட்டஸ்ட் ஏதோ பண்ணி அவர் பாடப்பட்டதுன்றதா நமக்கு கிடைக்கிற தகவல். நான் பாத்துக்கிறேன். சாரி, அப்படி இருந்துச்சுன்னா சரி. என்னன்னா ஒரு கான்ட்ரோவர்சியா வந்துச்சு, அதை பேசின ஞாபகம் எனக்கு அது வந்துச்சு, நான் பாக்குறேன். இப்ப அதுதான் சொல்ல வரல, இப்ப ரெண்டா இருக்குல்ல, அப்ப மெஜாரிட்டி யாரு? நாளைக்கு எடப்பாடியே தூக்கி விட்டு வேற ஒருத்தர் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல, அந்த மாதிரி இங்க என்னன்னா ஒரு சார்ந்தவர்கள் கட்சி ஆலு ஷானவாஸ் மாதிரி சில பேர் சார்ந்தவர்கள் என்ன ப்ராப்ளம்னா, தாவேக்காவோட கூட்டணியே வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறது தெல்ல தெளிவா இங்க காட்டுது அவங்க சைட்ல. ஆனால் இங்க என்ன அப்படின்னா, விசிகாவை பொறுத்த மட்டும் ரெண்டு அப்படி ஒரு சிந்தனையில் அவர் இருக்காரு, எண்ணத்தோட அவர் இருக்காரு. ஆனா இங்க இவரை பொறுத்த மட்டும், திருமாவளவனை பொறுத்த மட்டும் எப்படி இருக்காருன்னா, பாம்புன்னு தாண்டவும் முடியல, பழுதுன்னு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு தாண்டவும் முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையில அவரும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்க காட்டுது. இருந்தாலும் குழப்பம்ன்றது ஆதரவு இப்படி இருக்கலாமா வேண்டாமா இல்ல, அவங்க கட்சிக்குள்ளேயே எடுக்க போற டெசிஷன்ல இருக்குல்ல. ஒரு சார்ந்து இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வன்னி அரசு மாதிரி ஒண்ணு சொன்னார்ல, ஒரு சார்ந்து. அப்போ இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? திருமாவளவன்னா இத்தனை வருடம் எங்களோட முதல் கொள்கையே ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, அதை தான் நாங்க கிடைக்குது அப்படின்ற போது இதை சார் ரொம்ப சிம்பிள். அன்னைக்கு வந்து வன்னி அரசு நான் சொல்லும் போது ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு இதுவாயிடுச்சு. இவ்வளவு நாள் நாங்க மனு கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப நாங்க மனு வாங்குற இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற போது அந்த பெருமை இருக்குல்ல, அவர் சொல்லும்போது அந்த உணர்ச்சியும் அந்த ஒரு சந்தோஷமும் அதுதான் தேவைப்படுதுங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம பார்க்க திருமாவளவன் அவர்கள் பத்தி வளர்ச்சி தேவைப்படல. இல்ல சார், இல்ல சார், இல்ல வேற என்ன சார் இது? இது ஒரு தலித் மக்களோட வளர்ச்சி தானே இது. வேற என்ன எப்படி சொல்றீங்க நீங்க? எப்படி சொல்றீங்க நீங்க? இல்ல ஒரு மனு குடுக்குற இடத்துல வந்திருக்காரு, அம்பேத்கர் சிலை அவர் சொன்னதா சொல்ல வரேன். அவர் தான் சொல்றாரு மனு குடுக்குற இடத்துல ஒரு வாங்குற அளவுக்கு நாங்க வந்திருக்கோம். இல்ல தாவேகா தரப்புல திரு ஆதவர்ஜுனா தொடர்ந்து பேசுறாங்க. ஆனா திருமாவளவன் அவர்களை நான் பல நேர்காணல் செஞ்சப்ப அவர் இந்த எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ இல்ல துணை அதெல்லாம் அவர் துச்சமென மதித்தவர். அவர் என்கிட்ட சொன்ன தூக்கி போட்டு நான் ராஜினாமா பண்ணிட்டு நான் நேரடியா களத்துக்கு போயிடுவேன், தேர்தல் அரசியலையே புறக்கணிக்கிற இடத்துக்கு போவேன்னு சொன்னவர். அவர் பேசின அதிகாரத்தில் பங்குன்றது சமூக மாற்றம்.
அததான் அவர் பேசினார். இல்ல அதுதான் நேர்காணல்ல இருக்கு. இல்ல அதே திருமாவளவன்ட்ட நாங்களும் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா வெளியில வந்து நம்ம ஒரு தனிச்சு நிக்கும் போது ஒரு கூட்டணியில ஏன்னா இப்படி நிக்கிறீங்க ஊழல் கட்சியோடயும் சேர்ந்து அப்படின்னா, நம்மளோட ஒலிப்பு வந்து பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கண்டிப்பாக இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் அந்த சமூக மாற்றம் நீங்க கேட்டீங்கல்ல அதை கொண்டு வர முடியும். அதையும் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் விளக்கலாம். ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? நான் திரும்ப இப்ப பிரேக்கினாதான் கரெக்டா வரும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்தை சொன்னார்ல, அது அண்ணாமலை யூனிவர்சிட்டி விஷயமே கிடையாது, அண்ணாமலை சம்பந்தப்பட்ட விஷயம்.